ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் பூருக்கு. ரொம்பவே டேஸ்டியான ஒரு நான்வெஜ் சுவையில் தாங்க காலிஃப்ளவரை வச்சு ஒரு கபாப் செய்ய போகிறேன். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நான் இப்போ இதில் ஒரு 300 கிராம் இருக்கும் எடுத்துருந்தேன் காலிஃப்ளவருக்கு. இது பார்த்தீங்கன்னா நல்லா நான் மீடியம் சைஸில் போட்டுக்கிட்டேன். இது நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சைஸ் தேவைப்படுது. ரொம்ப சின்னதாகவும் தேவையில்லை. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாதியாக. தண்ணி வச்சுருக்கேன், நல்லாவே கொதி வந்துச்சு. இது நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதுக்கு நல்லாவே வேக விடலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லா வெந்து வரணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் இது வெந்துச்சுனாவே போதும். தண்ணி இல்லாத நல்லா எடுத்துடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா குடமிளகாய், 1 குடமிளகாய் இருக்கும். இதுக்கு நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். நீட்டாக கொஞ்சம் மொத்தமாகவே கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வதக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கக்குள்ளே ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் சாஃப்ட்னஸாகவும் ஆகிடும். இப்போ இது எடுத்து இந்த காலிஃப்ளவர் கூடிய சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் தண்ணி இல்லாத இந்த காலிஃப்ளவருக்கு எடுத்தாச்சு. வதக்கின இந்த பெல் பெப்பர் அதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் பவுடர் மசாலா என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இருந்தால் கூட எடுக்க முடியும். 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவைக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடிய கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், எவ்வளோ தேவையோ. இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி செய்யக்குள்ளே கொஞ்சம் நல்லா மசாலா போயிட்டு உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். ஃபஸ்ட்டில் இஞ்சி பூண்டு விழுது நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தேன். இது போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் யோகர்ட். இது எல்லாமே நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் லெமன் ஜூஸ். இப்போ கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணக்குள்ளதாங்க நல்லாவே பைண்டிங் ஆகும். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் தெளிச்சிக்கங்க. நான் எதுவுமே தண்ணி சேர்க்காதே இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் இதுக்கு ரெஸ்ட் பண்ண விடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நம்ம குடமிளகா வறுத்தோம் இல்லைங்களா, அதே பேனில் நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதுக்கு ரெஸ்ட் பண்ண விட்டதால இதில் காரம் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். எண்ணெய் எல்லாமே சூடாயிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் 3 நிமிஷம் வேக விடலாங்க. 2லேருந்து 3 நிமிஷம் இதுக்கு வேக விட்டு மறுபடியும் திருப்பி அடுத்த பக்கமும் அதே மாதிரி 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கோல்டன் கலரு வந்ததும் எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ரெடியாக இருக்குங்க. இது சர்வ் பண்ண. இன்னொரு ஸ்டெப் உங்களுக்கு நான் செய்கிற முறை தேவைப்பட்டுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கபாப்க்கு நம்ம இந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சு நம்ம இதில் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் ஒரு 2 கம்பி எடுத்துருக்குறேங்க. இந்த கம்பியில் நம்ம இந்த கபாப்க்கு நம்ம ஒன்று ஒன்றா இதில் கோத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவருக்கு இந்த மாதிரி கோத்துக்கலாங்க. இந்த பெல் பெப்பருக்கும் கோத்துக்கலாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கக்குள்ள கம்பியில் வச்சு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வெஜிடபிள் சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். நான் 2 கம்பிக்கு ரெடி பண்ணிவிட்டுங்க. அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வளைய மாதிரி வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு இந்த கபாப்க்கு நம்ம
சுட்டு எடுக்கக்குள்ளே சூப்பரான டேஸ்ட் இருக்குங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.